என்னைக்குமே நான் சொல்லுவேன், நம்ம நம்ம நினைக்கிற ஊருக்கு பஸ் கிடைக்கவே கிடைக்காது. நாம பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம், வாழ்க்கைங்கிறது ஒரு பஸ் ஸ்டாப்னு வச்சுங்களேன். நம்மளுடைய குறிக்கோளுங்கிறது நம்ம நினைக்கிற பஸ்ன்னு வச்சுங்களேன். நாம நினைக்கிற குறிக்கோளே பஸ்ஸா வந்து நம்ம முன்னாடி வாழ்க்கைங்கிற பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கவே நிக்காது. ஏதாவது ஒரு பஸ் வரும், அதுல ஏறணும், அங்க போய் இறங்கணும், அங்கிருந்து கனெக்டிங் பஸ் ஒண்ணு கிடைக்கும், அங்கிருந்து ஒரு கனெக்டிங் பஸ் கிடைக்கும். சில பேருக்கு முதல் பஸ்ஸே குறிக்கோள் பஸ் வந்துடலாம், சில பேருக்கு 10 பஸ் 100 பஸ் 150 பஸ் கூட ஆகலாம். ஆனா நிக்கிற பஸ்ல ஃபர்ஸ்ட் ஏறிடணும். ஏறிட்டா நாம இறங்க வேண்டிய இடம் எதுவோ நிச்சயமா வாழ்க்கையை கொண்டு போய் இறக்கி விட்டுரும். முயற்சி மட்டும் இருந்தா போதும். வாழ்க்கை வந்து பயணப்படுவது மட்டும்தான் வாழ்க்கை, நகர்தல் தான் வாழ்க்கை. நின்னோம்னா செத்தோன்னு அர்த்தம். ஓகேவா? நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு நத்தை கூட நகர்ந்து நகர்ந்து போனாலும் நகர்ந்து மெதுவா போயிருது இல்ல, நகர்ந்துடணும். வாழ்க்கை நிக்க கூடாது. ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறவங்க நாம எடுக்கிற முடிவு. எல்லாரும் வெற்றி தோல்வியை நாம சந்திச்சுதான் ஆகும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். வெற்றி வந்தா சந்தோஷப்படுறோம், தோல்வி வந்தா அதை சமாளிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போறதுக்கான பக்குவத்தையும் மனசு தயார் பண்ணிக்கணும். நிறைய பேர் பண்ற தவறு, நான் இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது, கிடையவே கிடையாது. அந்த முடிவு எடுத்ததுனாலதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரும் தெரிஞ்சது, நீ யாருன்னே உனக்கு தெரிஞ்சது. தெரியுமா போனன்பா, ஒண்ணுமே இல்ல, கால் இருக்கு, கை இருக்கு, மனசு இருக்கு, ஓடிட்டே இருக்கு.